இன்றைக்கி ஜூன் 15. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்ததை டோட்டலாக புக் பண்ணியாச்சு. ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது 6000 சம்திங் வந்துச்சு. இப்போ 7000 அந்த ரேஞ்சில் வந்து புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1000 ருபீஸ் கிட்ட நம்ம கேபிட்டலில் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு வந்து இன்றைக்கி காலையில் வந்து வாங்கியாச்சு. நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரே இடத்துல மூவ் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேண்டில் கிடச்சிது. அதாவது எக்ஸாக்டாக 10:45 அந்த ரேஞ்சுக்கு ஒரு கேண்டில் கிடச்சிது. அதுலேயே நீங்கள் இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இங்கே வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து இதுவாக இருக்கும். அதாவது என்னோடய இதில் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதனால் இங்கே ஒரு பின்பார், அதாவது இதை வந்து நம்ம பின்பார்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் இருக்குல்ல, இதை வந்து பின்பார் கேண்டில்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வந்து என்ட்ரி எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். ஆனால் நமக்கு நடந்தது வந்து வேறு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து 1000 ருபீஸ் தான் இருந்துச்சுன்றதுனால ப்ரீமியம்லாம் வந்து 7000 to 8000 ப்ரீமியம் போய்ட்டுருந்துச்சு. நம்மளால் 1000ல் வாங்க முடியாதுன்றதுனால ஓடிஎம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுல வாங்கியிருந்தோம். அது வந்து ப்ராஃபிட் தரல. பட் இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஏன்னா அது கேபிட்டல் போகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா போய்க்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், பொசிஷன்ஸ் பார்ப்போம். பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அதாவது புக் பண்ணது வந்து 7005. அது கூட ஒரு 200 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 7200 கிட்ட வந்துடும். அப்புறம் இது வந்து ஒரு 300 லாஸில் இருக்குது. நம்ம இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் வரும். அதாவது கோர்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏதோ ஒன்று, நீங்கள் பெஸ்ட்டு கோர்ஸ்லாம் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ஏன்னா அவங்க சொல்லி தர்றது நீங்களே கற்றுக்கலாம். பட் எப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் ட்ரேடர்ஸாக இருந்தால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியும் போகலாம், அது உங்கள் விருப்பம். பட் சில பேருக்கு வந்து காசு இருக்காது, இல்லை நம்ம போகணுமா, போனால் ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட்டு எடுத்த உடனே நீங்கள் காசு அதிகமாக போடாதீங்க. அதே மாதிரி போடாதீங்க காசு. முதல்ல நல்லா கற்றுக்கோங்க. பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் வந்து நினைக்கலாம், நீயே ட்ரேடிங்கில் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணல, நீ ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறவங்கள விட ப்ராஃபிட் பண்ணுறவங்க பெருசாக எதுவும் சொல்லி தரந்திருக்க முடியாது. அதனால் அதுவும் நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர் ஓரியன்டட் தான். கொஞ்சம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேனல்ஸ் கூட பார்த்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பெரியசாக அந்த PO3 ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக RSIயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டும் மட்டும் வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் பாருங்கள், என்னென்னு உங்களுக்கும் தெரியும்.